அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். பிரபல ஜோதிடர் ஜோதி பட்டாச்சாரியர் அவர்களின் கணிப்பின்படி மாசி மாதத்திற்குரிய மகர ராசிக்காரர்களுக்கான மாத பலன்களை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரர்களினுடைய காதல் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, உத்தியோகம், தொழில், வியாபாரம், நிதி நிலைமை, பொருளாதாரம், கல்வி, வணிகம், திருமணம், ஆரோக்கியம், பெண்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்க போகிறது, ஆண்களுக்கு இந்த மாசி மாதம் என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது, மாணவர்களுக்கு எப்படி அமைய போகிறது, இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க மகர ராசியினர் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, வணங்க வேண்டிய தெய்வம் என்ன, மொத்தத்தில் இந்த மாசி மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த பதிவு மகர ராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் தேவி திரௌபதி பேசுகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாசி மாதம் தமிழ் மாதங்களில் 11வது மாதங்க. கும்ப ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கிறதுனால இதனை கும்ப மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மாதத்தின் துவக்கத்தில் சூரிய பகவான் புதனுடன் இணைந்து கும்ப ராசியில் சஞ்சரிக்கிறார். கிரகங்களினுடைய கூட்டணி சஞ்சாரத்தால் இந்த மாசி மாதத்தில் மகர ராசியினர் பெறக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, நீங்கள் உங்களுடைய உடல் நலனில் கொஞ்சம் அக்கறை காட்டக்கூடிய காலமாக இந்த மாசி மாதம் இருக்க போகிறது. எதிர்பார்த்த பணவரவு கிடைக்குங்க. இருப்பினும் அதில் கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம். மனதில் பார்த்தீங்கன்னா தேவையற்ற வீண் குழப்பங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. ஒரு செயலை செய்ய ஆரம்பிப்பதற்கு முன்பாக நீங்கள் தீவிரமாக யோசித்து செயலாற்றினா வாழ்க்கை இனிமையாக இருக்கும். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்குங்க. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும். அதே மாதிரி வேலையை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது வேலை சுமை சற்று அதிகமாகத்தாங்க இருக்கும். சலுகைகள் கிடைக்கிறதுலையும் சிலருக்கு காலதாமதம் உருவாகலாம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு கிடைப்பதற்கும் தாமதம் இருக்குங்க. அதே மாதிரி இந்த மாதம் அப்படின்னு வரும் பொழுது எப்பொழுதும் போலும் இல்லாமல் சற்று அதிகமாக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயத்திலையுமே நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எதிர்பார்க்காத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால செலவுகளை கட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டியது முக்கியமான ஒன்று. அதே சமயம் செலவுகள் அதிகரிக்கிறதுனால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகலாம். பணவரவு ஏற்படுவதற்குரிய வாய்ப்பு சாதகமான சூழ்நிலையில் மகர ராசியினருக்கு இந்த மாசி மாதம் கிடையாது. அதனால் கொஞ்சம் பண விஷயத்தில் கவனமாகவே இருக்க பாருங்க. எடுத்த காரியங்கள் வெற்றிகரமாக நிறைவேறுவதற்குரிய சாதகமான சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா சில தடங்களுக்கு பிறகு உருவாகுங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைவதற்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. தங்களுடைய உடல் நலனில் மட்டும் இல்லாமல் குடும்பத்தாரினுடைய உடல் நிலையிலும் அக்கறை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் பணி சுமை சற்று அதிகமாக இருந்தாலும் அவை அனைத்தையுமே நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடிச்சிடுவீங்க. எதிர்பார்த்த வேலை, எதிர்பார்த்த இடத்துல நல்ல சம்பளத்துடன் கிடைக்க வாய்ப்பு மாதத்தினுடைய பிற்பகுதியில் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். சிலருக்கு பார்க்கும் பொழுது மாதத்தின் பிற்பகுதியில் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் அமையப்பெறுகிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த லாபம் சற்று குறைவாகவே இருக்கும். வியாபாரத்தை பற்றி இதுவரைக்கும் இருந்து வந்த கவலை பார்த்தீங்கன்னா நீங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கு. அதே சமயம் இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த தேவையில்லாத செலவுகள் குறைவதற்கான வாய்ப்பு மாத பிற்பகுதியில் அதிகமாகும். அதனால சேமிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகலாம். பிறரிடம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க. அதே சமயம் முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு முன்பாக ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவெடுத்தீங்க அப்படின்னா அந்த முடிவு உங்களுக்கு சாதகமாக அமையப்பெறும். வீட்டில் சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமாக பொறுமையுடன் கையாள பாருங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் உங்களினுடைய கடின உழைப்பின் காரணமாக அதிகாரிகளினுடைய பாராட்டு கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அதனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு, சம்பள உயர்வு, அப்படி இல்லைன்னா நீங்க விரும்பிய இடமாற்றம் ஆகியவை கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு. இவை அனைத்துமே உங்களினுடைய கடின உழைப்பின் காரணமாக மட்டுமே கிடைக்க பெறுங்க. அதே மாதிரி
மாதிரி வியாபாரம் அப்படின்னு வரும் பொழுது ஓரளவிற்கு நல்ல முன்னேற்ற பாதையை நோக்கி செல்ல ஆரம்பிக்கும். எதிர்பார்த்த முடிவுகள் கிடைப்பதற்கு நீங்கள் கொஞ்சம் தீவிரமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் வருமானம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாகத்தாங்க இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவோ அல்லது வருமானமோ கிடைக்காது. இருப்பினும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா பணவரவு இருக்கும். மறுபுறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவுகளும் சற்று அதிகமாக இருக்கிறதுனால பண விஷயத்திலையும் சரி உங்களுடைய செலவு விஷயத்திலையுமே சரி கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. எதிர்பார்த்த வருமானத்தை விட கூடுதலாகவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செலவுகள் அமையப்பெறுகிறது. அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையுடனும் திட்டமிட்டு செயல்பட வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்குங்க. எதிர்பார்த்த சுப செய்தி விரைவிலேயே உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். வேலை சுமை சற்று அதிகமாக இருக்கிறதுனால சக பணியாளர்களிடத்துல வாக்குவாதம், கோபம், டென்ஷன் போன்றவை உருவாகலாம். வேலையில் அலட்சிய போக்க தவிர்த்து கவனத்துடன் செயலாற்ற வேண்டியது அவசியமாகிறது. அப்பதான் முன்னேற்றம் கிடைப்பதற்குரிய வாய்ப்புகள் தென்படுங்க. அதே மாதிரி எந்த அளவுக்கு அதிகமாக கிடைக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்கலாம். அதனால் வியாபாரத்தை நீங்கள் மேலும் விரிவாக்க முயற்சி செய்வீங்க. இருப்பினும் இந்த காலம் அப்படின்னு வரும்பொழுது எல்லா விஷயத்திலையுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் கடின உழைப்பை தர வேண்டிய சூழ்நிலையும் இருக்குங்க. இதன் காரணமாக உடல் அசைதி உங்களுக்கு ஏற்படலாம். எல்லா வேலையும் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ரெட்டிப்பாக செய்ய வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகலாம். அதாவது செய்த வேலையை திரும்ப செய்ய வேண்டிய சூழ்நிலை சில பேருக்கு இருக்குங்க. வீண்வரைய செலவுகள் உண்டாகவும் வாய்ப்பிருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களின் 8ஆம் வீட்டு அதிபதியான சூரிய பகவான் 2ல் அமர்ந்திருக்கும் ராசிநாதன் சனி பகவானுடன் சேர்ந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த மாசி மாதத்தில் உங்களின் வருமானம் உடைமைகள் பாதிக்க வாய்ப்பிருக்குங்க. உங்களின் குடும்பத்துடன் அனுசரித்து செல்றதும் நிதி விஷயங்களில் முன்னேற்றம் அடைய செலவுகளை கட்டுப்படுத்துவதும் முக்கியமானது. அதே மாதிரி குடும்ப சொத்து, குடும்ப பிரச்சனைகளை சமாளிக்க அதிகமாக நீங்கள் உழைக்க வேண்டியதாக இருக்குங்க. உங்களின் முயற்சிகளின் மூலமாக நிதி தேவைகளை பூர்த்தி செய்யலாம். வரவேண்டிய பணபாக்கி வர்றதில் தாமதப்படலாம். அதே மாதிரி ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க. இந்த மாதத்தில் வாழ்க்கையில் எழக்கூடிய சின்ன சிக்கல்களை சமாளித்தால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விதமான வெற்றியும் முன்னேற்றமும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அதே சமயம் இந்த மாதம் நீங்கள் கடினமாக உழைப்பை தர வேண்டிய மாதமாகவும் இருக்கலாம். அனைத்து விஷயத்திலையுமே சரிங்க. நீங்கள் பணியிடத்தில் இருந்தாலும் சரி, சொந்தமாக தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி, அல்லது வியாபாரம் செய்பவராக இருந்தாலும் சரி, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடினமான உழைப்பை தர வேண்டிய சூழ்நிலைகள் அதிக அளவில் ஏற்படும். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களினுடைய இயல்பு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான எரிச்சல் உணர்வு வெளிப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதன் காரணமாக கோபமும் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கலாம். இருப்பினும் முன்னெச்சரிக்கையுடன் மன அழுத்தத்தை நிர்வகிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலமாக பல பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும். அதே சமயம் உடல் நலனை பராமரிக்கணும் அப்படின்னா யோகா, தியானத்தை கடைபிடிங்க. தேவையில்லாத கோபத்தை உங்களால் கட்டுப்படுத்த முடியும். இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு அனைத்து விஷயத்திலையுமே பல்வேறு கட்டுப்பாடுகளை சமாளிக்க வேண்டியதாக இருக்குங்க. உங்களின் செயல்திறன் சிறப்பாக இருந்தாலும் உங்களினுடைய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழுத்தத்தை தரக்கூடியதா அமைஞ்சிருக்கும். வேலைகளை முடிக்கிறதுல சவால்கள் இடையூறாகவும் இருக்கலாம். மன சோர்வு அப்படிங்கிறத தவிர்த்து விட்டு புத்துணர்ச்சியுடன் செயல்பட்டீங்க அப்படின்னா அனைத்து விஷயத்தையுமே உங்களால் எளிதில் சமாளிக்க முடியும். அதே மாதிரி உங்களினுடைய எதிர்பார்ப்புகளை இந்த மாதத்தில் குறைத்து கொள்ளுங்க. அப்படி இல்லைனா நீங்கள் ஏமாற்றம் அடையலாம். நிதி விஷயங்களில் எச்சரிக்கையான அணுகுமுறை ரொம்ப ரொம்ப முக்கியங்க. தொழில் சார்ந்த அழுத்தங்கள், நிதி பின்னடைவுகள், அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்களில் மிகப்பெரிய அளவிலான சவால்களை நீங்கள் கடந்து செல்ல விடாமுயற்சியுடன் உழைக்க வேண்டிய மாதமாகவும்
மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் இருக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் உங்களினுடைய வேலை திட்டங்களில் அடிக்கடி இடையூறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. சவால்களை சந்திக்க அதிகமாக நீங்கள் சவால்களையும் பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு அவ்வப்போது உருவாகி கொண்டே இருக்குங்க. அதை சமாளிப்பதற்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிக நேரம் செலவாகும். சட்டப்பூர்வ தகராறுகளை சமாளிக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். உங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. அதே சமயம் உங்களினுடைய குடும்ப உறவில் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது முக்கியமான ஒன்றுங்க. வேலைகளை முடிக்கிறதுல பார்த்தீங்கன்னா தேவையற்ற கவலைகளும் அதிக சவால்களையும் பிரச்சனைகளையும் நீங்கள் சமாளிக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். இந்த மாதத்தில் சவால்களை கவனமாகவும் நிதானமாகவும் சமாளிப்பது ரொம்ப ரொம்ப அவசியங்க. அப்படி இல்லைன்னா அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்திடும். உங்களுடைய வேலைகளை முடிக்கிறதுலையும் சரி, மன அமைதியை பராமரிக்கிறதுலையும் சரி, நீங்கள் அதிக அளவில் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். தேவைகளை நிறைவேற்றி கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் கடினமாக உழைக்கிறது மட்டும் கிடையாது, சில சவால்களையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகலாம். அது மட்டும் இல்லாமல் நிதி ரீதியான சிக்கல்கள் உங்களுக்கு கவலையை தரக்கூடிய வகையில் அமைய பெறுகிறதுங்க. நிதி சவால்களால் குடும்பம் பணியிடத்தில் மனக்குழப்பம் இருக்கத்தான் செய்யும். அதே சமயம் பரம்பரை சொத்துக்கள் தொடர்பான விஷயத்திலையும் உங்களுக்கு பிரச்சனைகள் எழலாம். அதே சமயம் இந்த மாசி மாதத்தில் சில சாதகமான விஷயங்கள் உங்களுக்கு கிடைத்தாலும் கூட வாழ்க்கையில் நல்ல வெற்றிகளை நீங்கள் அடையணும் அப்படின்னா நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்குங்க. உங்களுடைய நிதி திட்டங்களில் பலவிதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடனான உறவு உங்களுக்கு பாதிக்கப்படலாம். சவாலான வேலைகளை செய்து முடிக்க வேண்டிய நிர்பந்தம் உங்களுக்கு ஏற்படுங்க. குடும்ப தேவைகளுக்காக செலவுகள் சற்று அதிகரிக்கும். லாபங்கள் நினைத்ததை விட குறைவாகவே இருக்கும் அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் இந்த காலம் அப்படின்னு வரும் பொழுது அனைத்து விஷயத்திலையுமே நீங்கள் கொஞ்சம் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைக்கு நீங்கள் ஆளாகவும் வேண்டி வரலாம். எல்லா விஷயத்திலையுமே சரிங்க, கூடுமான வரைக்கும் எச்சரிக்கையும் முன் கவனமும் இருக்கணும். திட்டமிட்டு செயல்படக்கூடிய அனைத்து விஷயமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாதகமாக அமைவதற்கான வாய்ப்பு சற்று அதிகமாகவே இருக்கு. இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், ஆதிநாத பெருமாளை எண்ணி செயல்பட யாவுமே வெற்றியாகுங்க. அதே மாதிரி ஆண்டாளை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா அனைத்து வித நன்மைகளும் பன்மடங்காக உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அதிகாலையில் சூரிய பகவானை வழிபட வாழ்வு வளமாகும்.